சோ அப்ப வந்து முழு நேரம் ஒரு ஹீரோயினாவே நீங்க லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஹீரோயின் சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ உள்ள ஹீரோயின்ஸ்க்கு யாருக்கு தமிழ் தெரியும்? ஐயோ நீங்க வேற. எல்லா ஃபீல்ட்லயும் பிரச்சனை இருக்கு. அதுவும் விமென்க்கு வந்து பிரச்சனை ஆப்வியஸ்லி இருக்கு. எந்த ஃபீல்டு இருந்தா சினிமா மட்டும் கிடையாது. சினிமாலயும் நல்லவங்க இருக்காங்க, நம்மளுக்கு தெரியல. மெஜிஷியன்லயும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க. எவ்ரி ஃபீல்ட் ஹேஸ் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். நம்ம பேசிக்கலி சொசைட்டில ரிச் மிடில் கிளாஸ் பாவர்ட்டி அப்படிதான் இருக்கும். மெஜிஷியன்ல அப்படி கிடையாது. ஒன்று வந்து பாவர்ட்டி, ஒன்று வந்து ரிச். ஒருத்தவங்க வந்து டிராஸ்டிக்லி அவங்க வளர்ந்துக்கிட்டே போவது வந்து மெஜிஷியன். சம்பாதிக்கணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். நீங்க மறைக்க நேரத்துல கண்ணு கட்டி இங்கேருந்து அங்க போறது அப்படிலாம் கூட பண்ணணும். ஓகேங்களா? பிளாக் மேஜிக் கிடையாது இது ஒன்றும். சில பேர் நிறைய சாமியார் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனிஃபர் பொறுத்தவரை எந்த ஃபீல்ட என்ன விட்டு வச்சிருக்கீங்க? எதை இன்னும் டச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இப்ப அடுத்து சிலம்பம் கத்துக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன் நானு. வீட்டுல சொல்லி கொடுக்குற விஷயம் இந்த உலகத்துல எல்லாரையும் அழு வைக்க தான் நம்மள இருக்காங்க, சிரிக்க வைக்க யாருமே இங்க இல்ல. we have to tickle ourselves to laugh. so மேஜிக் வந்து பண்ணும்போது சின்ன பசங்க சந்தோஷப்படுறாங்க, நல்லா இருக்கு எப்படி பண்றீங்க அப்படின்னு. ஆனா கண் கட்டுறது ஒரு மேஜிக்கோட இதுவே. உங்களை கண் சிமிட்டுற இடத்துல தான் வந்து மேஜிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண. எல்லாமே ட்ரிக் தான், ஜிமிக்ஸ் தான். இது எல்லாமே இந்த பாக்ஸ்ல இருந்து வெளியில வருவாங்க. நம்ம மெரசல் தலை படத்துல தான் பார்த்திருப்போம், தளபதி படத்துல. தமிழ் கல்ச்சர் பாய்ஸ் எல்லாருக்கும் ஒரு கலர்ஃபுல்லான வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சினிமா ஸ்டார் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை தான் நம்ம இன்வைட் பண்ணிருக்கோம். அண்ட் ஏன் இவங்களை நான் ஸ்பெஷல் சொல்றேன் அப்படின்னா, பிகாஸ் ஒரு ஃபீமேலா வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஃப்பான விஷயம். பட் இவங்க ஆக்டிங் மட்டும் இல்லாம ஆங்கரிங் பண்றாங்க, அட் த சேம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மெஜிஷியனா இருக்காங்க. இப்படி பலமுகமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அண்ட் கெரியர் ஜேர்னில நம்ம பார்க்க முடியுது. அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுறோம், பிகாஸ் பாயிண்டா எடுத்து பேசுவாங்க நினைக்கிறேன். பிகாஸ் அப்டேட் ஆல்சோ எஸ். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜெனிஃபர். ஹாய் ஜெனிஃபர். எல்லாருக்கும் வணக்கம். வெரி நைஸ். அண்ட் உங்களை இன்னைக்கு நாங்க மீட் பண்ணதுல பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களை பத்தி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய சேனல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க, திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய படிப்பு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காட்டிடுறீங்க. அண்ட் ஓவரால் வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா உங்களோட கோல் தான் என்ன? எதை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க? பிகாஸ் எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆகுறீங்க, எல்லாத்துலயும் பெஸ்டா பண்றீங்க. அதை விட ரொம்பவே முக்கியமான விஷயம் கின்னஸ் ரெக்கார்ட். எஸ், இப்படி ஒவ்வொரு விஷயமும் திறமையா வந்து பிளே பண்றீங்க. How? So எனக்கும் தெரியாது என்னோட கோல் என்னன்னு. I had a very different goal and இப்போ இருக்கிற கோல், நான் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அப்துல் கலாம் சார் தான் எனக்கு வந்து என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் எப்பவுமே. அண்ட் அது வந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து அது அப்படியே கனவுக்கு மாதிரி. கோவிடுக்கு அப்புறம் எனக்கு லாவுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை. அப்பா பண்ணியிருந்தாரு, பட் அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, அப்படியே வந்ததுதான். சரி வேற ஏதாவது படிப்போமே, ஜட்ஜுக்கு படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் மேஜிக் வந்து நான் சின்ன வயசுல இருந்து 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் ஸ்கூல் சர்ச் பார்க் கான்வென்ட்ல தான் படித்தேன் நான் ஸ்கூலிங் எல்லாமே. ஸோ அங்கேருந்து பண்ணதுனால சரி 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு சர்ச் ஃபாதர் வந்து பண்ணது மேஜிக் வந்து சரி நம்ம பண்ணலாமே. அப்பவும் வந்து கற்றுக்கிட்டாரு, பட் அவரால் வர முடியல. சரி நம்ம ட்ரை கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி கிளிக் ஆச்சு. ஏன்னா வந்து ஒரு விமனா இருக்கும் போது, ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டா இருக்கும் போது மக்கள் விரும்புறாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணும் போது தே லைக்கிங். அதுக்கப்புறம் பாஸ்கெட் பால் ஸ்டேட் பிளேயர் ரன்னர் அப் ஆனேன். அதுக்கப்புறம் பியானோ ட்ரினிட்டி லண்டன் காலேஜ்ல பியானோ படிச்சிருந்தேன். அப்புறம் கிளாசிக்கல் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன் நான். பிரெஞ்சு படிக்க ஆரம்பிச்சேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னா எல்லாத்துலயும் ஒரு கைப்பிடி பார்ப்போமே, யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக ஆரம்பிச்சதுதான் இது. எல்லாத்துலயும் அப்படி அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் பண்ணுவேன் நான். அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து எனக்கு ஒரு ஆசை, பண்ணலாமே. எனக்கு ஹீரோயின் ஆகணும்னு எனக்கு ஆசை இருந்தது இல்லை. நல்ல சப்போர்ட்டிங் கேரக்டர் எது இருந்தாலும் அந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணா நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி பேசப்படுறதுல ஏதாவது ஒண்ணுன்னா ஐ லைக் டு டூ that as a character artist அப்படிதான் நினைச்சேன். அப்படியே ஒருனா வர வாய்ப்புகள் எல்லாமே வந்து இந்த யூனிவர்ஸ் இறைவன் எனக்கு கொடுக்கிறது வந்து அப்படியே கேட்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அப்படியே டிராவல் ஆயிட்டு. இப்போ ஜெனிஃபர் பொறுத்தவரை எந்த ஃபீல்ட் என்ன விட்டு வச்சிருக்கீங்க? எதை இன்னும் டச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ அடுத்து சிலம்பம் கத்துக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன் நானு. ஏன்னா அது வந்து ஒரு பாரம்பரிய விஷயம். தமிழ் கல்ச்சர் அதை எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியும்? அது வந்து அதுவும் எஸ்பெஷலி விமென் கேர்ள்ஸ் இருக்கும் போது இன்னும் நம்ம உடம்புக்கும் அது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும், நல்ல கலையா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அது ஒரு என்ன சொல்றது, நம்மளுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி தானே, மருந்து மாதிரி தானே அது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பண்ணலாமே ஒரு ஐடியால இருக்கேன் நானு. சோ ஒரு ஃபீமேலா வந்து பாத்தீங்கன்னா மெஜிஷியன். சோ இது வந்து ஈஸி டாஸ்க் கிடையாது. கண்டிப்பா வந்து ஒரு டஃப்
டாஸ்க் தான். பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஏன் அதுல பர்டிகுலரா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? பிகாஸ் நீங்க சொன்னீங்க அப்பாவுக்கும் அந்த ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு, அப்பாவும் அதுல ட்ரெயின் ஆனாங்கன்னு சொல்றீங்க. பட் இருந்தாலும் ஒரு பெண் அப்படிங்கும் போது பலவிதமா யோசிப்பாங்க. பிகாஸ் அவங்களோட ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், இல்ல அவங்களோட பர்சனல் லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அவங்க திங்க் பண்ணும்போது வந்து ஒரு சேஃபர் ஜோன்ல தான் திங்க் பண்ணுவாங்க. பட் நீங்க எடுத்து வச்சிருக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிரடி ஸ்டெப்ஸா தான் இருக்கு. அதனாலதான் நான் இந்த கேள்வி கேட்கிறேன், ஏன் மெஜிஷியன்? அது பர்டிகுலரா அதுல எல்லா ஃபீல்ட்லயும் பிரச்சனை இருக்கு. அதுவும் விமென்க்கு வந்து பிரச்சனை ஆப்வியஸ்லி இருக்கு. எந்த ஃபீல்டு இருந்தா, சினிமா மட்டும் கிடையாது. சினிமாலயும் நல்லவங்க இருக்காங்க, நம்மளுக்கு தெரியல. மெஜிஷியன்லயும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க. எவ்ரி ஃபீல்ட் ஹேஸ் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். வி சூஸ், வி ஹேண்டில் சேஃப்லி. அவ்வளவுதான் நம்மளோட பர்பஸ். நம்ம நினைக்கிறது அதான். நம்ம சேஃபா இருக்குமா, நம்மள சுத்தி நம்ம எப்படி பிஹேவ் பண்றதுல தானே இருக்கு. ஆப்வியஸ்லி அது யாரும் புரிஞ்சுக்கல இங்க. ஸோ மெஜிஷியன்ல வந்து ஏன் வந்து சூஸ் பண்ணனா, இது ஏதோ எனக்கு வந்து தெரியல, ஏதோ ஒரு சம் யூனிவர்ஸோட தாட் தான் போல, எனக்கு தெரியல. பட் மெயினா வந்து ஒரு ஒரு பெண் வந்து ஒரு ஸ்டேஜ் மேல பெர்ஃபார்ம் பண்ணும்போது இட் வாஸ் சோ வண்டர்ஃபுல் டு see. நிறைய பேர் வந்து எப்படி சொல்றது, நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட் பண்ற ஒரு விஷயம் தானே இது. ஆப்வியஸ்லி வீட்டுல சொல்லி கொடுக்குற விஷயம் தான். இந்த உலகத்துல எல்லாரையும் அழு வைக்க தான் நம்மள இருக்காங்க, சிரிக்க வைக்க யாருமே இங்க இல்லை. we have to tickle ourselves to laugh. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம தான் நம்மளை சிரிக்க வைக்கணும். அடுத்தவங்களை சிரிக்க வச்சு ஒரு சிரிப்பு காட்டினா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் மேல ஏறி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு. சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருந்தது இல்லை. என்ன கொடுத்தாலும் நான் அது ரெடியா பண்ணுவேன். எனக்கு அந்த இப்போ ஒரு அழுவுற சீன் சொன்னா அது எனக்கு ஆப்டா இருந்தது. ஓகே, அதுல எதுவும் என்னைய வந்து அது எதுவும் நெகட்டிவா காமிக்காம இருந்ததுன்னா ஓகே ஃபைன், நான் அந்த ரோல் பண்றேனே அப்படின்னு தான் எனக்கு வந்து எப்பவுமே தோணும். ஸோ மேஜிக் வந்து பண்ணும்போது சின்ன பசங்களாம் சந்தோஷப்படுறாங்க, நல்லா இருக்கு எப்படி பண்றீங்க அப்படின்னு. ஆனா கண் கட்டுற வித்து தான் ஒரு மேஜிக்கோட இதுவே. உங்களை கண் சிமிட்டுற இடத்துல தான் வந்து மேஜிக் பெர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணேன். எல்லாமே ட்ரிக் தான், ஜிமிக்ஸ் தான் இது எல்லாமே. பட் நம்ம பெர்ஃபார்ம் பண்ற விதத்துலாம் இருக்கு. அது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும், நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி எங்க வீட்டுல சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் நிறைய குருமார்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுனால ஓகே பண்ணலாமே, இது நம்மளுக்கு வருது. நம்ம வராத விஷயத்த போய் வானா வரல, நமக்கு வர விஷயத்த வர வச்சா நல்லா இருக்கும் தானேன்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இது. சோ அப்படி உங்களோட ஸ்கூல் லைஃப் ஸ்டைல்ல எந்த மேஜிக்ஸ் பார்த்து நீங்க ரொம்ப அட்ராக்ட் ஆனீங்க? பிகாஸ் கண்டிப்பா சைல்ட்ஹுட் டைம்ல தான் நீங்க அதை அட்ராக்ட் ஆயிருப்பீங்க. நான் 3rd 4th ஸ்டாண்டர்ட்ல தான் அந்த ஃபாதர் வந்து ஒரு சர்ச்ல பண்ணாங்க. நம்மளுக்கு மெச்சூர்ட்னஸே கிடையாது, நம்மளுக்கு ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இருந்தது இல்லை நம்மளுக்கு. ஆனாலும் வந்து எப்படி சொல்றது, அவர் பண்ணும்போது நல்லா இருந்தது. என்னடா இது நல்லா இருக்கு, நம்மளுக்கு சிரிப்பு வருது. அது பார்க்கும்போது ஓகே ஜாய்ஃபுல்லா நம்ம புல்லரிச்சு போனோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து நல்லா இருந்தது. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு கையில வந்து காயினை மறைக்க வச்சது அப்படிலாம் பண்ணாரு. இன்ன வரைக்கும் இன்ஃபேக்ட் அது நான் கத்துக்கல, யாரும் சொல்லி கொடுக்க இல்லை இந்த ஃபீல்ட்ல. மோஸ்ட்லி சொல்ல போனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் படிச்சேன். ஏன்னா ஒரு ப்ராப்ஸும் வந்து நீங்க பார்க்கும்போது ஒரு கார்டு இருக்கலாம், அந்த கார்டே வந்து 300 ரூபாய் 400 ரூபாய் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றும் வந்து எப்படி காசு கொடுத்து வெள்ளை வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும், யாரும் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம கிட்ட காசு இருக்கு, ஒருத்தவங்க நம்ம ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கூட there's no one to teach you. that is the very difficult thing in the magic ஃபீல்ட்ல இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆச்சு எனக்கு. அதனால தான் வந்து இவ்வளோ நாள் வந்து சில பேர் கேட்பாங்க, ஏன் நீங்க இவ்வளோ நாள் நீங்க வளர்ச்சி வரல அப்படின்னு கேட்பாங்க. அது எனக்கு வந்து அந்த டைம் வரல, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்க கைட் பண்ண இல்லை. எங்க அப்பா அம்மா தவிர எனக்கு வேற யாரும் இருந்தது இல்லை. ஸோ அப்போ நான் வந்து அதுக்கு டைம் எனக்கு இப்பதான் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிதான் நான் எடுத்துக்க முடியும். ஸோ அவர் வந்து அந்த காசு மறைய வச்சாரு, கையில வந்து காயின்ஸ் வச்சு திடீர்னு டிசிப்பியர் ஆச்சு. எப்படிடா அப்படிதான் இருந்தது எனக்குலாம். அது அப்படியே பிடிச்சி பண்ணது. சரி நம்மளும் கத்துப்போமே, இந்த பாக்ஸ்ல இருந்து வெளியில வருவாங்க. நம்ம மெரசல் தலை படத்துல தான் பார்த்திருப்போம், தளபதி படத்துல. சோ அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனா பார்க்கும் போது வந்து திடீர்னு நல்லா இருக்கும். ஆனா அந்த ப்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப லேக்ஸ் கணக்குல எல்லாம் இருக்கு, நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. we can பட் சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது. that is what the lagging in magician. சோ இப்ப இன்னி வரை நீங்க வந்து ஒரு மாஸ்டர் நீங்க ட்ரெயின் ஆனது? yes, there are master, there are விக்னேஷ் பிரபுன்னு சொல்லுவாங்க, flying man of India அவரு, மோகன் சார், ராஜசுவகர் சார், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல செல்வம் சார், அவர் ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துட்டாரு. அவரு நான் மிஸ் பண்ணிட்டேன் அவர்கிட்ட இந்த வாய்ப்பு இது பண்ண. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சொல்லி கொடுக்க, பட் தேர் ஆர் வெரி ரேர். தட்ஸ் ஆல். நான் 4 பேர் சொல்றேன் உங்ககிட்ட, 4 பேர் மட்டும் தான் இருக்காங்க சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க. பட் அதை தவிர நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு நம்ம சினிமாவுக்கு போறோம்னா ஒரு டைரக்டரும் சொல்லி தருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி இங்க யாரும் கிடையாது. நம்ம என்னதான் சார் நாங்க பணம் கொடுக்குறோம் இது வாங்குறோம்னு சொன்னாலும் there is no one. வளர்த்து விட இங்க யாருமே இல்ல. ஓகே, சோ வேற ஒரு ஈவென்ட் நம்ம வந்து ஒரு மெஜிஷியன் நம்ம பாக்கும்போது அந்த இடத்துல அவங்க அந்த ட்ரிக்ஸ் பண்ணும்போது என்ஜாய் பண்றோம். பட் பர்சனலி ஒரு क्वेश्चंस இருக்கு. பிகாஸ் நான் கேக்குறது என்னன்னா, ஒரு மெஜிஷியனா இன்னைக்கு இந்த லெவல்ல வந்து நம்மளால சர்வே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இன் ஃபேமிலி ஓரியன்டட் அண்ட் ஃபினான்ஷியலா
லைக் எந்த அளவுக்கு ஈஸி டாஸ்க்? உங்களோட கேள்வி வந்து நான் வந்து இப்பதான் படிச்சிட்டு இருக்கேன் லா ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து இதை நான் வந்து வருமானமா நான் இதை எடுத்து பண்ணல. நான் வந்து பேஷன், சிரிக்க வைக்கணும், என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் மட்டும் தான் என்னோட மெயின். யூ see more than magician, right? Okay, so கண்டிப்பா அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்கல்ல. சோ அப்படி பாக்கும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? more than அவங்களோட ஃபைனான்ஷியலா அவங்களோட growth பார்க்க முடியுதா? இல்ல மெஜிஷியனோட லைஃப் மத்தவங்கள தான் சிரிக்க வைக்க முடியுது, பட் பர்சனலா அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஒரு அழுகுற ஐ மீன் சொல்றாங்களா ஒரு ட்ரைங் சிச்சுவேஷன் தான் அவங்க லைஃப் ஸ்டைலா இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்கிறேன். நம்ம பேசிக்கலி சொசைட்டில ரிச், மிடில் கிளாஸ், பாவர்ட்டி அப்படிதான் இருக்கும். மெஜிஷியன்ல அப்படி கிடையாது. ஒன்னு வந்து பாவர்ட்டி, ஒன்னு வந்து ரிச். ஒருத்தவங்க வந்து டிராஸ்டிக்லி அவங்க வளர்ந்துகிட்டே போவது வந்து மெஜிஷியன். சம்பாதிக்கணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். நீங்க மறைக்கிற நேரத்துல கண்ணு கட்டி இங்க இருந்து அங்க போறது அப்படிலாம் கூட பண்ணலாம். ஓகேங்களா? பிளாக் மேஜிக் கிடையாது இது ஒன்னும். சில பேர் நிறைய சாமியார் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிளாக் மேஜிக் கிடையாது இது ஒன்னும். அது வந்து தனிப்பட்ட அவங்களோட. ஆனா நான் பண்றது ஸ்பெசிபிக். நான் என்னோட குருமாலாம் சொல்லி பியோர் மேஜிக், என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு மட்டும் தான். இது கல்யாணத்துல பர்த்டே ஈவெண்ட்ல பண்றது மட்டும் தான் இங்க வந்து இது. சோ ரிச்சா லைக் எப்படி சொன்னா சொன்னேன், டிராஸ்டிக்லி வளர்ந்துட்டே போற, எப்படி வேணா சம்பாதிக்கணும்னு நினைச்சா கார்பரேட் கம்பெனில அப்படின்னு நினைச்சா. இன்னொருத்தவங்க வந்து லைக் வாய்ப்பு வருது வராம இருக்குது. ஆஸ் இஃப் ஐ செட் லைக் எனக்கு வாய்ப்பு வரும் பண்ணுவேன், வராதுமே நான் அமைதியா இருப்பேன். இப்ப உங்களை மாதிரி ஆட்கள் தெரிஞ்சா ஐ ஷோ தெம், இந்த மாதிரி பண்றேன்ப்பா, அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணி போறது எனக்கு அது போதும். சம்ஒன் இஸ் லைக் நம்மளுக்கு பாராட்டுறாங்களே, நம்மளுக்கு அது போதும். நம்மளுக்கு வரும்போது பாத்துக்கலாம். ஸோ போன வாரம் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது ஸ்கூல்ல பண்ண, சாந்தோம் ஸ்கூல்ல. அப்போ பண்ணும்போது எனக்கு அந்த 4000 பசங்க முன்னாடி பண்ணேன். எனக்கு அது வந்து என்னோட எப்படி சொல்ல, நான் சர்ச் பார்க்ல படிக்கும் போதே 2000 பசங்களுக்குள்ளதான் இருப்பாங்க. பட் எனக்கு அப்போ நான் எப்படி சொல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இப்போ 4000 பசங்க வந்திருக்காங்க. ஸோ ஐ வெயிட்டட் ஃபார் மை ஹர்டில்ஸ். லைக் என்னோட ஹர்டில்ஸ் எல்லாமே போன அப்புறம் எனக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ நீங்க சொல்ற மாதிரி இப்படியும் இருக்காங்க அப்படியும் இருக்காங்க. நீங்க சம்பாதிக்கணும்னு நினைச்சா மெஜிஷியன்ல எப்படி வேணா சம்பாதிக்கலாம். இப்ப நானே நிறைய ப்ராப்ஸ் வாங்கி நானும் டிக்கெட் போட்டு நிறைய ஐ கேன் டூ இட் அவுட். பட் எனக்கு அது வேண்டாம் நான் நினைக்கிறேன். நான் வந்து வியாபாரமா பார்க்கல, பார்த்தா ஐ கேன் டூ இட் அவுட். நான் வந்து ஒரு பேஷனா பண்றேன். சிம்பிள், அவ்வளவு. ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுன்ற ஐடியாலஜி, பட் ஆனா அந்த மெஜிஷியன் இதுல அந்த ஃபீல்ட்லயே நீங்க பண்றீங்க. எனக்கு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு எனக்கு அவ்வளவு எனக்கு இருந்ததே இல்லை. பண்ணணும்னு எனக்கு தெரியாது. யார்கிட்ட போய் கேட்கணும் கூட எனக்கு தெரியாது கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு. ஆனா அது விக்னேஷ் பிரபுன்னு சொல்ல, இஸ் a flying man of India actually. அவர் வந்து எனக்கு குரு தான். அவரு நல்ல ஃப்ரெண்ட், எனக்கு அவரு நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு. அவரு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருந்தாரு. அண்ட் உண்மையா நான் இங்க சொல்லணும்னா எனக்கு அந்த டைம் ஃபைனான்சியலும் இல்ல. அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. சரி வாமா நீ வளரணும்னு சொல்லி அவர் ஹெல்ப் பண்ணி எங்க அப்பா அம்மாவும் கூட்டிட்டு வர வச்சு அங்க பண்ணேன். அதுல வந்து 61 மெம்பர்ஸ் அதுல இருப்பாங்க. அதுல எல்லாமே 59 ஜென்ஸ் தான். எல்லாருமே பெரிய சீனியர் மெஜிஷியன்ஸ். ரெண்டே வந்து கேர்ள்ஸ் தான். அதுல நான் வந்து யங்கஸ்ட் ஒன், ஸ்கூல் படிக்கிறேன். இன்னொருத்தவங்க லேடி வந்து ஷீ இஸ் மேரிட். ஸோ 61 மெம்பர்ஸ்ல நாங்க 2 உமன் தான் பார்ட்டிசிபேட். அந்த யங்கஸ்ட் ஒன் அதுல. ஸோ இதுல வந்து கின்னஸ் ரெக்கார்ட் வந்து 1 செகண்ட் மேஜிக் வந்து 61 பேர் வந்து ஏதோ செகண்ட்ஸ்குள்ள பண்ணோம். அது வந்து கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து வி காட் திங். எனக்கும் தெரியாது, எனக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் எப்படி இருக்கும் கூட தெரியாது. நான்லாம் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ன நினைச்சிட்டு ரன்னிங் ரேஸ் தருவாங்க, இல்லைன்னா அந்த ஏதாவது ஒரு மேரத்தானு இந்த இது அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் நானு. எனக்கு தெரியாது. ஸ்கூல் டேஸ் தான் நம்ம அந்த குழந்தை மெச்சூர்னஸ் தானே இருந்திருக்கு, நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஓகே இதுலயும் பண்ணலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து நம்மள ஆனர் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வாஸ் வெரி பிக் அச்சீவ்மெண்ட் ஆன் 2024 எனக்கு கிடைச்சது. அந்த மூமெண்ட் எப்படி செலிப்ரேட்? இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஏன்னா அது இவ்வளோ பெரிய ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பெரிய சர்டிஃபிகேட் எப்போதான் வாழ்க்கையில பார்க்குறேன். அப்புறம் மெடல், கோல்டன் கலர் மெடல். எனக்கு எப்படின்னா நான் சயின்டிஸ்ட் ஆகி அப்துல் கலாம் சாரை பார்க்கணும்னு நினைச்சேன். அது வந்து சொல்லாமன்னு தெரியல. அவர் பிஏ கிட்ட அம்மா வந்து முயற்சி பண்ணாங்க. ஷி ட்ரைட் காலிங், இந்த மாதிரி மீட் பண்ணலாம், அவர் ஐஐடிக்கு வருவார் அடிக்கடிக்கு, மீட் பண்ணலாம். ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ மீட் பண்ணும் போது அவர் பிஏ சொன்னார் நாளைக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா அப்படின்னாரு. நாங்கள் ஃபோன் பண்ணி பேசி முடிச்சிட்டோம். நாளைக்கு பேசி முடிச்சிட்டோம். அவர் பிஏ கிட்டே பேசி முடிச்சேன். சரிம்மா நான் நம்ம மீட் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்ரிதிங் வாஸ் ஓகே. நான் கனவுலாம் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும். நம்ம நோட்லலாம் 2000 நோட்டு, இப்ப 2000 அப்போ வந்து 500 1000 rupees நோட்ல கையெழுத்துலாம் வாங்கி ஃப்ரேம் மாட்டி வச்சுப்போம். அவர் பக்கத்துலேயே வந்து கீழே நம்ம போட்டோ வச்சிருப்போம். அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் நைட் மை சிஸ்டர் கால் மீ, மை கசின் கால் மீ அண்ட் சொன்னாங்க நியூஸை பாரு அப்படின்னாங்க. பார்த்துட்டு சடன்லி பாஸ்ட் அவே. எனக்கு நான் அடுத்தா சாப்பிடவே இல்லை, எதுவுமே பண்ணல. எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ஏதோ ரிலேஷன்ஷிப் போன மாதிரி எனக்கு ஒரு பெரிய
எனக்கு நான் சோர்ந்து போயிட்டேன். வெரி பிக் பிரேக் டவுன் ஃபார் மீ. நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரது வந்து எவ்வளோ வருஷம் கழிச்சு ஐ காட் த மெடல். என் கழுத்துல மாட்டின மெடல் திருப்பி பார்த்தா அவர் நின்று இருக்காரு இந்த கோல்ட் மெடல்ல. தட் வாஸ் வெரி பிக் ஃபார் மீ. அவர் அப்படியே நெஞ்சில இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு அது வந்து நம்ம நினைக்கிறது ஒண்ணு, எனக்கு அழகா வந்திருக்கு, அது எனக்கு பியூட்டிஃபுல்லா. அதை என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம். நான் இது ஐ ஷுட் தேங்க் ஹிம் ஹியர். அது விக்னேஷை வந்து நான் தேங்க் பண்ணி ஆகணும். பட் இப்ப சடனா அந்த சயின்டிஸ்ட்ன்றத பார்த்து அவாய்ட் பண்ணிட்டு இப்போ வந்து அட்வொகேட் ஆயிட்டீங்க. பட் அது எவ்வளவு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா? இஸ் வெரி பெயின்ஃபுல். ஏன்னா நான் சொன்ன பிரேக் டவுன் தான், எல்லாமே பிரேக் டவுன் தான் எனக்கு. ஏன்னா ஸ்கூல் முடிச்ச உடனே ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வீட்டுல இருந்தது, கிரைசிஸ்லாம். அதுக்கப்புறம் சீட் கிடைக்கலன்னு ஒரு வருத்தம். எப்படி லானா என்ன, நான் எப்படி பேசுவேன், எனக்கு அப்பெல்லாம் இருந்து பேச்சு தன்மை இருக்கு. பட் தமிழ் வேற எனக்கு வராது. மெயினா தமிழ் எழுத படிக்கிறது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும் எனக்கு. ஸோ எனக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் தமிழ் தானே? எஸ் ஐ born in தமிழ் தான், எனக்கு வராதான். நான் என்ன பண்றது? ஸோ கான்வென்ட்ல படிச்சது, பிரெஞ்சு எடுத்தேன் வேற. ஸோ எனக்கு சுத்தமா ப்ரொனன்சியேஷன் கூட எனக்கு வராது. எனக்கு தமிழ்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் படிப்பேன், பேசுவேன், எல்லாமே. ஸோ அப்போ வந்து முழு நேரம் ஒரு ஹீரோயினாவே நீங்க லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஹீரோயின் சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ உள்ள ஹீரோயின்ஸ்க்கு யாருக்கு தமிழ் தெரியும்? ஐயோ நீங்க வேற. நான் ஹீரோயின் ஆனா நான் நல்லா தமிழ் பெண்ணா தான் ரெக்கக்னைஸ் ஆகணும்னு நான் நினைப்பேன். ஆனா எனக்கு அந்த ஹீரோயின் ஆசையே இல்ல முதல்ல. தட் வெரி ஃப்ரேங்க். எனக்கு வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் இந்த படத்துல பண்ணாங்கப்பா, நல்ல கேரக்டர், பேசப்பட கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரோல் தான் எனக்கு ரொம்ப நான் விரும்புறேன். நான் டீசெண்டா இருக்கணும், எந்த வல்கரிசம் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு விஷயம். ஆப்வியஸ்லி அது உண்டு. ஏன்னா சோபனா மேம் இருக்காங்க, சரண்யா மேம், எத்தனையோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, சாய் பலமே அவங்களா இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்கும் போது வை கான்ட் வி கம் அப்? அவங்களோட அட்லீஸ்ட் அவங்களோட நிழலாவது தொடரலுக்கு நம்ம வர முடியும்ல. ஸோ ஆக்டிங் சான்ஸ்ல உங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி? அப்போ நான் ரொம்ப குண்டா இருப்பேன். ஐ வாஸ் 85 அப்படி இருப்பேன். நான் ரொம்ப குண்டா, கருப்பா, டஸ்கி ஸ்கின் மாதிரி தான் இருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் சீனே ஒரு பெரிய தூக்கு எடுத்துட்டு நடந்து வரணும், ஹீரோயிங்க பாக்குறது. ஹீரோயின் ஃப்ரெண்டு மாதிரி தான் கொடுத்தாங்க. காலேஜ்லயே சிரிப்பாங்க, காலேஜ் வரையா இல்ல ஷூட்டிங் போறியா தான் கலாய்ப்பாங்க. ஆல்பம் சாங் இப்போ ஒன்று பண்ணியிருக்கேன். இட் ஹட் டு பி ரிலீஸ் ஆக்சுவலி. இப்போ வந்து அந்த நம்பர் வந்து உங்க மைண்ட்ல கத்தி சொல்லுங்க, என் கண்ணை பார்த்து சொல்லணும். 3, 2, 1. ஐ திங்க் அந்த நம்பர் இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கா? எஸ். இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கார்டு நீங்க காமிச்சிடலாம். ஸோ உங்ககிட்ட 100 rupees நோட் இருக்கா? சரி, அந்த 100 rupees நோட்டு இதுக்குள்ள போடுறேன். போட்டீங்களா? சரி, நீங்களே சும்மா போடுங்க. ஓகே, போட்டீங்களா? ஓகேவா? ஓகே. சுபாஷ் நடப்பு வந்துருச்சோ, மஞ்சள் பிரைஸ் உள்ள பாக்குறேன். மேம் என்ன 100 rupees கொடுப்பேன்னு சொல்லிட்டு உள்ள பேப்பர் மட்டும் கொடுத்துருக்கீங்க. இதான் மேஜிக். ஓகே ஓகே, இருங்க. இந்த நோட்ல சம்பந்தமான விஷயம் அதுல இருக்கும். இருப்பா இது மாதிரி நிறைய நோட்டு வர வைக்க முடியுமா? 5 நோட்டு வர வச்சீங்களா?